ஒரு சைக்கோ மனநிலையில இருக்கிறவங்க கூட அந்த டெல்லியில நடக்கிற போராட்டத்தை பார்த்தானா நிச்சயம் ஒரு குரல் கொடுப்பான். அந்த போராட்டத்துல அந்த மாணவர்களுக்கு நடக்கிற அநீதியை பார்த்து நிச்சயமா ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுவான். ஒரு சைக்கோ மனநிலையில இருக்கிறவங்க கூட. தமிழ்நாட்டுல ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் எந்த மாதிரி மனநிலையில இருக்குன்னு நிச்சயமா புரியவே புரியல. அரசியலுக்கு மக்களுக்கு சேவை பண்ண வரேன், மக்களோட பிரச்சனையை பத்தி பேச வரேன், இந்த நாட்டுக்கு நல்லது பண்ண வரேன்னு சொல்லி தானே அரசியலுக்கு வரீங்க. இன்னைக்கு எம்எல்ஏ, அமைச்சரு, முதலமைச்சர் உங்க வாயில எல்லாம் திண்டுக்கல் பூட்ட வாங்கி நல்லா பூட்டி வச்சுக்கிட்டீங்களா? வாயே திறக்க மாட்டீங்களா? மக்களோட பிரச்சனை பத்தி பேச தெரியாத உங்களுக்கு எதுக்குங்க அரசியலு? எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? இந்த முதலமைச்சர் விஜய் எல்லாம் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்துகிட்டு என்ன பல்லாங்குழியா ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு இந்த நாட்டுல நடக்கிற பிரச்சனை தெரியுமா? தெரியாதா? ஒரு குரல் நீட்டை எதுக்குற ஆளு தானே நீங்க. ஸ்டாலின் கவர்மெண்ட்ல நீட் தேர்வை கடுமையா எதிர்த்தீங்களா இல்லையா? உங்க கவர்மெண்ட்ல நீட்டுக்கு போராடுற மாணவர்களை ஏன் உங்களோட காவல்துறை அடிச்சு அடக்குமுறை பண்ணுது? இதை பார்த்துட்டு ஏன் நீங்க வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்கிறீங்க? நீங்க நீட்டுக்கு எதிரானவரா? நீட்டுக்கு ஆதரவான ஆளா? ஒண்ணும் புரியல. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வேஷம் போட்டீங்க. தேர்தலுக்கு அப்புறம் ஒரு வேஷம் போடுறீங்க. நாட்டு மக்களோட பிரச்சனையை பத்தி பேசாத உங்களுக்கு எதுக்குங்க முதலமைச்சர் நாற்காலி? உங்களை யாராச்சும் மக்கள் வந்து பனையூர் வாசல் நின்று கை காலை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்களா? அந்த நாட்டை நீங்க தான் காப்பாற்ற முடியும்னு. நீங்களே தானே அரசியலுக்கு வந்தீங்க நாட்டுக்கு நல்லது பண்ண வரேன்னு. அப்போ நாட்டுல அநீதி நடக்கும்போது வாயே திறக்க மாட்டீங்கன்னா உங்களை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த அமைச்சருங்க, இந்த எம்எல்ஏங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அமைச்சருங்க எல்லாம் போயிட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களே இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு. ஏதோ விஜய்னு இந்த நாட்டுக்கு போராடின தியாகியா? சுதந்திரத்துக்கு பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரனா? எதுக்கு இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறீங்க? அன்னைக்கு கரூர்ல வராத கண்ணீர் உங்களுக்கு இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்து அந்த லாஸ்ட் ஒன் டைம் பார்த்து உங்களுக்கு வலிக்குதா? அன்னைக்கு இங்க டெல்லியில அடிச்சு உதச்சுக்கிட்டு இருக்கான் மோடி கவர்மெண்ட். மாணவர்களை பார்த்து உங்களுக்கு வராத கண்ணீர், அந்த ரத்தத்தை பார்த்து வராத கண்ணீர், ஜனநாயகன் படத்தை பார்த்து ஒரு குப்பை படத்தை பார்த்து உங்களுக்கு கண்ணீர் வருது. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அரசியல்? எதுக்கு நீங்களாம் அரசியலுக்கு வந்து மக்களோட உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? சினிமால ஒரு நல்ல ரசிகரை உருவாக்குனீங்களா விஜய் நீங்க? ஒரு நல்ல ரசிகனை உருவாக்கி வச்சிருக்கீங்களா? அதுவும் கிடையாது. அரசியல ஒரு நல்ல தொண்டனை உருவாக்கி வச்சிருக்கீங்களா? அதுவும் கிடையாது. எந்த ஒரு ரசிகனாச்சும் கோழியை கொண்டுட்டு போய் அறுத்து அந்த நடிகை மூஞ்சில விடுவானா? உங்க ரசிகன் கோழியை அறுத்து உங்க பேனர்ல உங்க மூஞ்சில விடுறான் ரத்தத்தை. இத்தனை நாள் பால் அபிஷேகம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த தற்கூரி கூட்டம். இன்னைக்கு ரத்த அபிஷேகம் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா இவனுங்களை ஒழுங்கா வளர்க்காதது யாரோட தப்பு? விஜய் உங்களோட தப்பு தானே. ஒரு ரசிகரை கூட நல்ல ரசிகனா உருவாக்க முடியல. இந்த தற்கூரிங்க கூட்டம் எந்த மாதிரி வளர்ந்துருக்கானுங்க பாருங்களேன். நாட்டுல அவ்வளவு பிரச்சனை நடக்குது. கோழி அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கானுங்க, ரத்த அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஜய் மூஞ்சில. அந்த மாணவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல மாணவர்களை போட்டு அடக்குமுறை பண்ணுது இந்த காவல்துறை. எதுக்குமே வாய் திறக்கிறது இல்ல. கேட்டா பணமா ஜனமான்னு கேட்டா எனக்கு ஜனம் தான் முக்கியம்னு சொல்றது. ஜனத்துக்கு அவ்வளவு அநீதி நடக்கும்போது வாயில பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிக்கிறது. எதுக்கு உங்களுக்கு எல்லாம் முதலமைச்சர் நாற்காலி? அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் வந்து அவ்வளவு கொடுமை பண்ணான். இந்த இந்தியாவில வந்து சுதந்திரத்துக்கு போராடின மக்களை வந்து அவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறை பண்ணான். அடிச்சு உதைச்சு நிறைய பேர் சுட்டு கொண்டான் பிரிட்டிஷ்காரன். அதை விட மோசமான செயலை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மோடி கவர்மெண்ட். அன்னைக்கு போராடினாங்களே, இந்தியாவுக்கு போராடினாங்கல்ல, அந்த வீரர்களை நம்ம வந்து நிச்சயமா கண் கூட பார்க்கல. இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கான் பாரு ஒவ்வொரு மாணவன். அவன் மூலயமா அன்னைக்கு நம்ம நாட்டுக்காக போராடின விடுதலைக்கு வீரர்களை வந்து இவங்க மாணவர்கள் ரூபத்துல பார்க்க முடியுது. ரொம்ப வலிக்குதுடா, ரொம்ப அநியாயம் பண்றீங்கடா. இது எந்த அளவுக்கு போய் முடிய போகுதுன்னு தெரியல. மோடி கவர்மெண்ட் மாணவர்களை தொட்டுட்டீங்க. நிச்சயமா அதுக்கான பரிசு உங்களுக்கு 2029 தேர்தல் வரப்போகுது. பாத்துக்கோங்க.